ஜூலை 2025 மாதம் வரைக்கும் உண்டான டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான டிக்கெட் புக்கிங்கள் விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்திற்கு உண்டான டிக்கெட்டுகள் எல்லாம் மே மாதத்துல துவங்கும். அதனால இந்த மே மாதத்துல எந்தெந்த தேதியில என்னென்ன டிக்கெட்டுகள் புக்கிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு சேரும். முதலாவதாக மே மாதம் 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வெங்கடேச பெருமாளுக்கு உண்டான ஆர்ஜித சேவைக்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆரம்பிக்குது. இது 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் 2 நாள் தொடர்ச்சியாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா நீங்க பண்ணலாம். ஒரு மொபைல்ல இருந்து மேக்சிமம் 2 பேருக்கு இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த ஆர்ஜித சேவைகள்ல சுப்ரபாத சேவா, தோமார சேவா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா இந்த 4 சேவைகளுக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. இந்த சேவையில நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை அவருடைய குலசேகரன் படி வரைக்கும் சென்று தரிசிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 21ஆம் தேதி காலையில 12 மணிக்கு இதற்குண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் அப்படிங்கிறது நடக்கும். நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதுல எந்த தேதிக்கு எந்த சேவைக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க மற்றும் பேமெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்திருப்பாங்க. நீங்க செலக்ட் ஆயிருக்கிற பட்சத்துல அந்த லிங்க் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட தேதியில இந்த சேவையில நீங்க பங்கு பெறலாம். அடுத்தது 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவை இந்த 4 சேவைகளுக்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது கப்புள் டிக்கெட்டு, 2 பேர் டிக்கெட்டு வாங்கணும். இது 1000 ரூபாய். மற்ற 3 சேவைகள் ஒருவர் கூட புக் பண்ணலாம். ஒரு டிக்கெட் விலை 500 ரூபாய். ஒரு மொபைல்ல மேக்சிமம் நீங்க 2 பேருக்கு புக்கிங் பண்ணலாம். இந்த 4 சேவைகள்ல ஒரு தடவை நீங்க எந்த ஒரு சேவையும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் எண் மூலமாக அடுத்த முறை நீங்க புக் பண்றதுக்கு 180 நாட்களுக்கு பிறகுதான் அலோவ் பண்ணுவாங்க. அதே 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வருடாந்திர உற்சவம் ஆன பவித்ரோற்சவம் உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இந்த பவித்ரோற்சவம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நடக்கக்கூடிய விசேஷம் ஆகும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி அங்கூரார்ப்பணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். மெயின் உற்சவம் என்பது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி 3 நாட்களுக்கு நடைபெறும். இந்த 3 நாட்களுக்கும் சேர்ந்து ஒரே டிக்கெட் நீங்க வாங்கணும். இந்த ஒரு டிக்கெட்டின் விலை 2500 ரூபாய். இந்த ஒரு டிக்கெட்ல ஒரு நபரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிக்கெட்டை வைத்துக்கொண்டு நீங்க 3 நாட்களும் இந்த பவித்ரோற்சவம் விழாவில் கலந்துக்கலாம். மற்றும் இந்த 3 நாட்களில் 4 முறை நீங்கள் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதற்கு இதில் வாய்ப்புகள் உண்டு. இந்த பவித்ரோற்சவம் என்ற நிகழ்ச்சி என்றால் என்ன, இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல நீங்க திருமலையில நேரடியாக சென்று இந்த ஆர்ஜித சேவையில பங்கு பெற முடியாது. ஆனால் அந்த புக்கிங் மூலமாக திருமலையில் நீங்கள் சென்று 300 ரூபாய் சிறப்பு தரிசன வழியாக சுவாமியை தரிசனம் செய்யலாம். இந்த விர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறதுல 2 ப்ராசஸ் இருக்கு. முதலாவதாக சேவைக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க செலக்ட் பண்ணி அந்த சேவைக்கு உண்டான பணத்தை ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டு புக் பண்ணிக்கணும். சேவைக்கான டிக்கெட்டு புக் பண்ண பிறகு மற்ற ஒரு நாள் நீங்க திருமலையில சென்று இந்த 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் மூலமாக நீங்க
சாமி தரிசனம் செய்யலாம். 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்கும். அதிகாலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணத்துக்கு உண்டான புக்கிங் நடைபெறும். 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு உண்டான டிக்கெட் நடக்கும். இதுல ஒரு டிக்கெட் விலை 10,500 ரூபாய். ஒரு நபர் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு குலசேகரன் படி வரைக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு இந்த புக்கிங் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் நடைபெறும். சீனியர் சிட்டிசன்ல நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு 65 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். நீங்க உங்க கூட உங்க ஸ்பவுஸ் கூட்டிட்டு போகலாம். ஸ்பவுஸ் இல்லாத பட்சத்துல வேறு நபரை நீங்கள் கூட்டிட்டு போவதாக இருந்தால் அவருக்கு 50 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணும் போது உங்களுடைய ஆதார் எண்ணை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால எந்த சீனியர் சிட்டிசனுக்கு டிக்கெட் புக் பண்றோமோ அவங்களுடைய ஆதார் கார்டை இப்பவே ஸ்கேன் பண்ணி குறிப்பிட்ட சைஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல மெடிக்கல் இஷ்யூஸ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் அவர்களுக்கு உண்டான சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து மே 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு மொபைல் நம்பர் மூலமாக மேக்சிமம் நீங்க 6 பேருக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணலாம். இந்த 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்தை எப்படி சீக்கிரமாக புக் பண்றது அப்படிங்கிற விவரத்தை தனியா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கேன். அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக நீங்க சீக்கிரமா இந்த 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் நிறைய பேருக்கு உங்க குடும்பத்தோட போகும்போது புக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைக்கு காலையில 10 மணிக்கு பத்மாவதி தாயார் திருச்சானூர் கோயிலுக்கு 200 ரூபாய்க்கு உண்டான ஜூன் மாதத்திற்கான டிக்கெட் புக்கிங் நடைபெறும். 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திருப்பதி, திருமலா, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா இந்த இடங்களுக்கு உண்டான அகாமடேஷன் ரூம் புக்கிங்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு 300 ரூபாய் டிக்கெட் இருக்கலாம், அல்லது ஆர்ஜித சேவைக்கு உண்டான டிக்கெட்டுகள் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் இதற்கு உண்டான லிங்க் எனபிள் ஆகும். அதன் மூலமாக நீங்க திருப்பதி, திருமலா இந்த 2 இடத்துல எங்க வேணா நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். 26ஆம் தேதி காலையில லோக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள், ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் ஆகிய கோயில்களுக்கு உண்டான ஆர்ஜித்த சேவைக்கான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஜூன் மாசத்திற்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம்க்கு உண்டான டிக்கெட்டு ஆரம்பிக்குது. அதாவது ஜூன் மாசத்துக்கு நீங்க இது வரைக்கும் எந்த டிக்கெட்டும் பண்ணலையோ அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல போறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதுல ஒரு டிக்கெட் விலை 1600 ரூபாய். 2 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹோமம் கண்டிப்பாக நீங்க அட்டன் பண்ணணும். இந்த ஹோமம் அலிபிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய சப்த கோ பிரதட்சண சாலா அப்படிங்கிற இடத்துல நடக்கும். ஹோமம் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு நீங்க உங்க டிக்கெட்ல சீல் சிக்னேச்சர் வாங்கிட்டு திருமலையில போய் மதியம் 3 மணிக்கு உண்டான ஸ்லாட்ல சுவாமி தரிசனம் பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்த தேதிகள் மாதம் டிடிடி அவங்களோட கேலண்டர் படி கொடுத்திருக்கக்கூடிய தேதிகள் ஆகும். இது டிடிடி இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அநேகமாக 17-18 தேதிகள்ல தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்க ஆகஸ்ட் மாசத்துல சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா அதற்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இந்த தேதிகளை நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். டிடிடில அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்பவும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே போல ஆர்ஜித சேவை என்றால் என்ன,
அதனுடைய ஒவ்வொரு சேவை பற்றிய விளக்கங்கள் வந்து தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக ஆர்ஜித சேவை டிக்கெட் புக் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் மற்றும் திருப்பதிக்கு வர ட்ரை பண்ற எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பிளான் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.